அப்புறம் வருத்தப்பட்டாங்க, சொல்லக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு வருத்தப்பட்டாங்க. திடீர்னு இருந்ததுனாப்புல சேரில் உட்காந்து மயங்கி விழுந்துட்டேன். யார் என்ன பேசுகிறாங்களோ அவ்வளோ என் காதில் கேட்குது. டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க இன்னொரு 48 ஹவர்ஸ், இன்னும் 22 ஹவர்ஸ். ஒருத்தர் கொண்டாந்து 15 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு காதில் சொல்கிறாரு, அண்ணே ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் அவருக்கு ஒரு பெரிய உதவி செஞ்ச ஒரு 200 கோடி ரூபா லாபம். ஆனால் என்னன்னு கூட கேட்கல, 10 காசு வாங்காமல் வந்துட்டேன். ஒரு வார்த்தை நான் சொன்னது ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அந்த உடம்புக்கு சரியில்லாமல் கிடக்கையில் எப்படித்தான் இவ்வளவு ஒரு 60-70 லட்ச ரூபா போச்சு, எப்படி இவ்வளவு வந்துச்சு, எப்படி போச்சு, என்ன நடந்துச்சு, நான் அங்கே வந்துட்டேன். அப்போ நான் வணங்குற சிவனை நினைக்கிறேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி முடியாமல் கிடக்கும்போது எனக்கு முக்கியமான நண்பர்கள், நான் கேட்டால் நிறைய வசூலாகும், அதை சாக்கு வச்சுக்கிட்டு ஒரு 50 லட்ச ரூபா பேங்கில் போட்டுருக்கலாம், அவ்வளோ ஒரு பழக்கம். அப்புறம் வருத்தப்பட்டாங்க, சொல்லக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு வருத்தப்பட்டாங்க. உடம்புக்கு சரியில்லாமல் கிடையாது. ஒன்று மட்டும் தெரியும்னா எல்லாரும் வருத்தப்பட்டாங்க, நான் வருத்தமே படலை. கடவுள் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பான், எதை பறிக்கணுமோ அதை பறிப்பான். எல்லாம் அவன் செயல்னு நீங்கள் நம்பணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது வாவ் தமிழா. நாம் இன்றைக்கு சந்திக்க போகிற கலைஞர் திரு சிங்கமுத்து அவர்கள். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை குறைந்து கொண்டே வர்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு தொலைக்காட்சிகள் எல்லாம் சிங்கமுத்து வடிவேலு இருவரும் இணைந்த அந்த காமெடிகளை தொடர்ந்து நாம் ரசிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிங்கமுத்து அவர்கள்ட்ட தமிழ் சினிமாவை பற்றியும் அவருடைய வருகை பற்றியும் புதிய உத்வேகத்தோட ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கிறார், நடித்து இயக்க இருக்கிறார். அதை தொடர்பாக நாம் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமாம். உங்களுடைய உடல்நிலை பற்றி எப்படி இருக்கு? நீங்கள் அது சம்பந்தமான தகவல் மட்டும் சொல்லுங்க. இடையில கொஞ்சம் அந்த நிறைய ஒர்க்கு, ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் பிளவு, ஒரு பக்கம் மீட்டிங், ஏகப்பட்ட மீட்டிங் அதிமுகவில். ஏன்னா அதிமுக தலைமை கழக பேச்சாளர் அம்மா போட்டு நட்சத்திர பேச்சாளர் அம்மா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அம்மா ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்தில் நிறைய ஸ்ட்ரெயின் எடுத்ததில் அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் உடம்புல வந்துச்சு. அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு 2 படத்துக்கு காமெடி எழுதி கொடுத்துட்டு நான் எங்கள் படத்துக்கு தேவர் ஹோட்டல்னு ஒரு படம் பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சரியாயிடுச்சு, கொஞ்சம் நீ ரெடி ஆகிடும். அந்த நீங்கள் மருத்துவமனையில் இருந்த அந்த காலகட்டத்தை எப்படின்னு சொல்லுங்களேன். இல்லை, காலகட்டம் மருத்துவமனையில் எப்படின்னா திடீர்னு இருந்ததுனாப்புல சேரில் உட்காந்து மயங்கி விழுந்துட்டேன். மயங்கி விழுந்தோடனே எனக்கே தெரியாது சிம்ஸில் அட்மிட் பண்ணதெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் பச்சை தண்ணி கூட வாயில் படலை. பட்ஸில் தான் இப்போ தண்ணியெல்லாம் தொட்டு உதட்டில் வச்சுருக்காங்க. பட்ஸ்லையா? ஆமாம். காருக்கு மாதிரி டீப்பு, கண்ட பக்கம்லாம் டீப்பு. காரை 18 திறந்தால் எத்தனை டீப்பு போகுது, அது மாதிரி கண்ணாமண்ணான்னு போய்கிட்டு இருந்திருக்கு. போய் ஒரு நாளாச்சு 2 நாளாச்சு டாக்டர்லாம் கொஞ்சம் கை விரிக்கிற மாதிரி சூழலை வந்துருச்சு. அப்படியா? ஆமாம். ஆனால் யார் என்ன பேசுகிறாங்களோ அவ்வளோ என் காதில் கேட்குது. டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க இன்னொரு 48 ஹவர்ஸ், இன்னும் 22 ஹவர்ஸ். நான் பிச்சு போட்டு எழுந்திரிச்சு, யாருக்கு சார் 48 ஹவர்ஸ்? பயந்துட்டாங்க. எந்திரிக்கக்கூடாது, ஏன்னா படுத்தா எந்திரிக்கவே இவ்வளோதான். இல்லை படுத்து தானே அவங்க ஆஸ்பத்திரியிலன்னு. அப்புறம் இல்லை சார் உங்களுக்கு மிராக்கிள் இது, நல்லா சிவாய நம்ம ஓடிக்கிட்டு இருக்குங்க, ஒன்றும் பண்ண முடியாது. யமன் வந்தால் கூட சிவனடியார்களை, சிவனை விரும்பினவங்களை யமன் வந்தாலும் அவங்களை கேட்டுக்கிட்டு தான் பிடிக்கணும். மார்க்கண்டேயனை கூட பிடிக்க பார்த்தார், ஒரே மிதி லெஃப்டில் யமன் செத்து போனார். ஞான சம்பந்தரே சொல்லுவார், திருஞான சம்பந்தர், நின்னடியே வழிபடுவான் நிமலால் நினைக்கிறத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே அப்படின்னு ஒரு நெடுங்கலத்தில் பாடுவார். பாடல் நெடுங்கலம் வா, உன்னை வணங்குறேன், உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் எங்களை யார் யமன் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு யமன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. சிவாய நமன் சொன்னான்னா நான் 7 கிலோமீட்டர் தள்ளி போயிடுறப்பா. நியாயமான வயசு வந்தவொன்னா அவருக்கு தீர்ப்பு வழங்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தர்மப்படி பிடிச்சிட்டு போகிறேன். இல்லை உங்கள் ஆள்னு வச்சுக்கிட்டா வச்சுக்குங்க, இல்லை வரலாறு மாதிரி உயிரோட கூட்டிகிட்டு போகிறதுனாலும் போங்க அப்படிங்கிற மாதிரி யமனுக்கும் சிவனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி நான் எந்த நேரமும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவருட்பா, நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், எதில் வேணாலும். கம்பராமாயணம், மகாபாரதம், எதுவாக. அது சின்ன வயசுலேருந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு
அது அப்படி அமைஞ்சிச்சு. அது எது ஏனோ கடவுள் அப்படி அமைச்சு விட்டார். அதனால் நான் சிவாய நம்ம உடம்பு தெரியலாம் கூட சிவாய நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். யமன் உள்ளே வர முடியல, கேட் லாக் ஆகிருக்கு. அப்புறம் எந்திரிச்சு நிறையா செலவு பண்ணி 3 தடவை அப்படி மிஸ் ஆச்சு. 3 தடவை எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கேன். இப்போ என்னை பார்க்குறீங்க. இப்போ நான் இருக்கிறது வேறு சிங்கமுத்து டூப்ளிகேட் மாயமாக இருக்கேன். சிங்கமுத்துன்னு நம்பாதீங்க. அதாவது கிட்டத்தட்ட மரண இல்லை, அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டேன். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லா மனிதன் பூராமே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தேதி தெரியாத கைதிகள். எல்லாருக்கும் மரண தண்டனைங்க. ஆனால் தேதியை கடவுள் சொல்ல மாட்டார். ஏன்னா உழைக்க மாட்டாங்க. என்ன மாப்பிள்ளை வாங்கல மதுரை வரையும் போயிட்டு வந்துடும் அப்படின்னா அவன் இல்லை மச்சான் போயிட்டு வாங்க இன்னைக்கு 12 மணிக்கு முடிஞ்சுவோம், அதை இருந்து பார்த்துட்டு என்னை எனக்கு பண்ணிட்டு போகல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருமே அவன் டேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு கூப்பிடும் போதெல்லாம் நான் பங்குனி மாதம் 12ஆம் தேதி இன்னும் மூர்த்த நாள் மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கடவுள் பார்த்தார், இருக்கிற வரை இந்த உலகத்தை வழிநடத்தி செல்வதற்கு டேட்டு சொல்ல மாட்டேன், கடைசி வரை உழைப்பேன். ஆமாம், பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பான், பணம் கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவனுக்கு தெரியாமல் ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வயசு குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல. ஆனால் இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் பணம் கூடுது வாழ்க்கை கூடுதுன்னு. அல்ல, பணம் சேர நீ உழைக்க ஒரு பக்கம் ஏறும் பணம், உன் ஆயுள் குறையும், வயசு குறைஞ்சிரும். ஒரு நாள் கழித்த உடனே இன்னைக்கு ஒரு நாள் நல்ல பேச்சு பேசாமல் நல்ல செயல் செய்யாமல் இருந்தோம்னா நம்மளுடைய சமாதியை நோக்கி ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம்ன்றத கிட்டத்தில். ஆக அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா நெருங்க கிட்ட போக 10 அடி தான் இருக்குங்கிற பயம் வரும். அதனால் அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அடியார்கள்லாம் நான் அந்த 4 பேர் வந்தாங்க. விஞ்ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். 4 63 நாயன்மார்களில் இந்த 4 பேரும் சைவ சமய குறைவர்கள், கடவுளால் அனுப்பப்பட்ட கொள்கை பிறப்பு செயலாளர்கள், கட்சி இல்லை. அதாவது மனிதன்லாம் அவஸ்தைப்படுறான்னு நாரதர் சொல்கிறார். மனதெல்லாம் பெரிய அவஸ்தைப்படுறாங்க, சோத்துக்கெல்லாம் இருக்காங்க, கொள்ளை நடக்குது, ஆண்டவனே இதுக்கு வழி என்னன்னு. அவங்க தான் நான் இருக்கிறது மறந்துட்டாங்க இல்லையா, அடிச்சுட்டு சாட்டுங்கிறான் சிவன். அப்போத்தான் நாரதர் ரூபத்தில் வெளிவந்து பரப்பப்படுகிறது. இப்படி ஒன்று இருக்குது, உங்களை மன்னிக்கக்கூடியவன் இருக்கிறான், அங்கே மோட்சலோகம்னு ஒன்று இருக்குது, அங்கே போகிறதுக்கு வழி பாருங்க. இந்த லோகம் சும்மா உங்களுக்கு காசு ஆசை பணம் பொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி அதாவது குரங்கு வந்து மரத்தை முதல் நாள் வெட்டிட்டு வந்துடுவாங்க, பாதி ஆப்பு வச்சுட்டு. இந்த காட்டில் இருக்க குரங்கெல்லாம் சும்மா இருக்காது, வாழை உள்ளே விட்டுக்கிட்டு ஆப்பை பிடிக்கிறோம், சக்குன்னு வாழை மாட்டிக்கும். ஆப்பசைத்த குரங்கு கடைசி வரையும் அடுத்ததுக்கு போகும்போது பூரா எலும்பு கூட உட்காந்துருக்கும் மரத்துக்கு போகிறான். அதான் பட்டினத்தார் சொல்லுவார், நாப்பிளக்க பொய் பேசி நவந்திரையும் தேடி நலமொன்றும் இல்லாத நாரியரை கூடி பூப்பிடிக்க வருகின்ற புற்றிச்சல் போல புலவுலன்னு கலகலன்னு குழந்தை வருவீரே, காப்பாற்ற வழியறியீர், கைவிடவும் விட்டுட்டு போக மாட்டாங்க, கைவிட மாட்டீர், ஆப்பதனை அசைத்திட்ட குரங்குதனை போல அகப்பட்டீர் கிடந்துள்ள அகப்பட்டீர் நீரே. அதனால் அந்த மனிதன் பிறந்துட்டோம்னா நம்மளுடைய பணத்தை கூட்டுறோம் காசை கூட்டுறோங்கிறதெல்லாம் விட்டுருவாங்க, எல்லாமே வேஸ்ட்டுங்க. வள்ளலார் சொல்லுவார், கேட்டதெல்லாம் பழுது கண்டதெல்லாம் பொய்யுங்கிறாரு. நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீ பார்த்து சந்தோஷம்னுங்கிறாங்க. சிவன் இந்த காட்சியில எல்லாம் கொடுக்குறாரு, தேனிக்கண்ண அவர் கேமராமேன், இது அவ்வளவுமே பொய். ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கிட்டு பாரு, இருட்டாக இருக்கும், ஞாபகத்துக்கு திருகிறதா அந்த ஞாபகம்லாம் இருக்கும். அப்புறம் சிவன் அந்த பீஸை பிடிங்கிட்டாருன்னா நீ யாருன்னே உனக்கே தெரியாது, தூக்கிட்டு போய் எரிச்சுவாங்க. வள்ளலார் சொன்னார், அதுக்குள்ளாக உன்னால என்ன செய்ய முடியுமோ. மனிதன் ஒரு அற்புதமான பிறவி. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல், கேட்பது சிந்திப்பது ஒரு முடிவெடுப்பது, 3 அவனுக்கு மட்டும் ஆராதரிப்பு. இது போக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிரிப்பு என்கிற சிறப்பு போனஸ். இப்போ கோழி ஆடெல்லாம் நாயெல்லாம் சிரிச்சிச்சுன்னா நமக்கு பேயின்னு பயந்துருவோம், கடிச்சு வச்சிடும்னு. மனிதன் சித்தால் மட்டும்தான் ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை மனுஷனுக்கு வழங்கியிருக்கும் போது எவனுமே சிரிக்க மாட்டேங்கிறான். பேங்க்ல கடனை வாங்கிட்டு உண்மையே இருக்காங்க. எவனா சிரிச்சா தானே. சிரிப்பு என்பது யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள். எப்பவுமே சிரிச்சு பழகிட்டீங்கன்னா இன்னொன்று இருக்கு, சிரிப்பா சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அது பொழப்பு மாறி போச்சு. அந்த சிரிப்பு இல்லை, யாருக்கிட்டையும் புன்னகையோட சிரிக்கிறது, அன்பாக பழகிறது, கோபத்தை கூட சிரிப்பால் தாழ்த்துவது. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன திட்டினாலும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்கண்ணே, எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு 2 மாதத்தில் கொடுத்துறேன். என்னடா ஆய்வி, பொறுமையாக இருங்கண்ணே. அதாவது தவறான வார்த்தைகளை உபயோக மாட்டாங்க. கடித்து கருமனை கந்தகர 100 இடித்து நீர் கொள்ளினும் இன்சுவத்தே ஆகும். வடுப்பட வைத இறந்த கண்ணும் கொடுப்பிறந்தார் கூறார்தான் வாயில் சேர்ந்து. கரும்பு வந்து ஆலையிலிருந்து பிடிக்கி நச்சு கிச்சு உச்சி ஆட்டி கீட்டி ஜூஸாக குடித்தாலும் கூட
அதனுடைய இனிப்பு மாறாது. சக்கையா புரிஞ்சு அது மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவருடைய சுவையான ஒரு அன்பான பேச்சிலிருந்து மாற மாட்டார்கள். அப்படி இருக்குது. பற்றி எங்கேயோ போகிறோம்னு நினைக்கிறேன். சரி, நீங்க இப்ப மருத்துவமனையில இருந்த அந்த காலகட்டத்துல ஆமா. வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களால் உதவி பெற்று உயர்ந்தவர்கள் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் வந்து சந்திச்சாங்களா? நீங்க அதை சந்திச்சாங்க. எப்படி நீங்க நினைச்சீங்க அந்த வாழ்க்கையை? சந்திச்சாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் ஒன்றாவது 15 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு காதில் சொல்கிறாரு, அண்ணே ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் அவருக்கு ஒரு பெரிய உதவி செஞ்ச ஒரு 200 கோடி ரூபாய் லாபம். ஆனால் என்னன்னு கூட கேட்கல, 10 காசு வாங்காமல் வந்துட்டேன். ஒரு வார்த்தை நான் சொன்னதுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. அப்போ 6 நாளாக பண்ண முடியாது. ஒரு பேட்டரி எடுத்து பூட்டி சீல் வச்சுட்டாங்க. அதை போய் 24 மணி நேரத்தில் திறந்து விட்டேன். கலெக்டரை பார்த்து, இபியை பார்த்து, அங்கே பார்த்து, இங்கே பார்த்து, நமக்கு வேண்டிய கலெக்டர் பேர் சொல்ல வேண்டாம், இல்லை பண்ணி திறந்து விட்டேன். அதில் அவன் விசுவாசமாக ஒரு முஸ்லீம் ஒன்றாவது 15 லட்ச ரூபா கொடுத்தான். அப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா ஒன்றாவது கொடுத்தான். இப்படி பழகினக்கு பூரா உண்மையான விசுவாசிகள். நான் செஞ்ச எவ்வளவோ லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சினிமாக்காரங்க யாருக்கிட்டையுமே இந்த தகவலும் நான் உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்ல மாட்டேன். நான் ஆர்டிஆர்பி எனக்கு உடம்பு சரியில்லை சார் கேட்டால் இப்போ எடப்பாடி அண்ணங்கிட்ட கேட்டால் தருவார், வேலுமணிக்கிட்ட தருவார், தங்கமணி தருவார். எனக்கெல்லாம் கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க. ஆனால் நான் கேட்க மாட்டேன். அப்புறம் பார்க்கும்போதெல்லாம் பணம் கேட்க வந்திருப்பானோ, கொஞ்சம் இருக்க சொல்லுங்கிற மாதிரி வந்துடும். இப்போ உடனே கிடைக்கிற கதவு அது சிங்கம் தந்திருக்காரு, போன மாதிரி தான் வந்தார், கொஞ்சம் இருக்க சொல்லு, அண்ணன் பிஸியாக இருக்காருன்னு சொல்லுலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து பணம் கேட்காம காரியமாக சாதிச்சுக்கணும். காரியத்தை சாதிச்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வராரு, ஒரு 500-100 கோடி ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு மந்திரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு அப்படி போய் ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் நீங்கள் வாங்கிக்கலாம். நீ இவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டிங்கன்னா லுக்கு கொடுத்துருவாங்க. அது தவறான விஷயம். அந்த மாதிரி தான் நான் அந்த உடம்புக்கு சரியில்லாமல் கிடக்கையில் எப்படித்தான் இவ்வளவு ஒரு 60-70 லட்ச ரூபா போச்சு, எப்படி இவ்வளவு வந்துச்சு, எப்படி போச்சு, என்ன நடந்துச்சு, நான் வந்துட்டேன். அப்போ நான் வந்து அப்போ என்னென்ன நான் வணங்குற சிவனை நினைக்கிறேன். ஏன் எனக்கு சிவனே வரும் அப்படின்னா, நான் வந்து திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம், திரையோதசி திதி அவர் திதி, அதில் தான் பிரதோஷத்தில் வாரி வழங்குவார் எல்லாருக்கும். அப்புறம் ரிஷப லக்கணம் காளமாடு வாகனம் 3மே அவருடையது. அதனால தான் தேவாரம் திருவாசகம் திருப்பூர்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பாடுறோம். அப்படின்னா பெரிய பெரிய கோயிலில் திருவண்ணாமலையெல்லாம் 3 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பேசினேன். ஐயர்களே பயந்தாங்க, யார் வா இன்னும் இப்படி நம்பவே முடியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வீரமணியில் ட்ரம்ஸ் வீரமணி, ஆமாம், நான் பேசுகிறத கேட்டுவிட்டு முதல்ல சிவமணி எதுக்க போனேன், என்னை வணக்கம் கூட சொல்லலை அவர். ஏங்க என்னங்க அவர் பேச போகிறார், காமெடி கூட பேசுவார், எனக்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு அங்கே சேரில் உட்காந்துருக்காரு. பெரிய கூட்டம், 10,000 பேர் கூட்டம் கோயிலுக்குள்ளே. அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்தார், அண்ணே நீங்கள் போய் சிங்கமுத்திரனை பேச்ச நிறுத்த வேண்டாம், பேச சொல்லுங்க கேட்டுட்டு. இவரை போய் நம்ம தேவையில்லாமல் சிவபக்தனாக இருந்திருக்கேன். அப்புறம் வெளியே வரையில் காலை கொத்துருவோம், அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, நான் உங்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நான் சீக்கிரம் முடிச்சுட்டு உங்க போக சொன்னேன். அப்புறம் மனசு வரல எனக்கு, சிவாய நமன்ட்டு அப்படி போனார். அப்படி சிவன் வந்து எப்பவுமே ஏதாவது பாவிகளுக்கு பக்தர்களுக்கு அருளை கொடுப்பான், பாவிகளுக்கு பொருளை கொடுப்பான். ரொம்ப நல்லவங்களுக்கு ரொம்ப காசு கொடுக்க மாட்டார், ரொம்ப அயோக்கிய புயலுக்கு காசை ஓவராக கொடுப்பார். ஏன்னா அடுத்து அதை பெருக்கிறேன் இதை பெருக்கிறேன், நிலம் வாங்குறேன் அது வாங்குறேன் கார் வாங்குறேன் அது வாங்குறேன்னு ஃப்ளைட்டில் போய் மொத்தமாக போயிடுது, ஃப்ளைட்டு கவுந்துடும். நீங்கள் பார்க்குறீங்க. அது இப்போ மொத்தமாக அயோக்கியனா சேர்த்து கொள்ளுது. 60 பேர் 100 பேர் 150 பேர். ஆக பக்தர்களுக்கு அருளை கொடுப்பான், பாவிகளுக்கு பொருளை கொடுப்பான். ஏன்னா இவன் இந்த பிறவியில் அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஐயோ அந்த பேங்கில் போன்றான், உடம்பு சரியில்லை, இங்கே வர 2 லட்சம் தரணும், அங்கே ஒரு 3 லட்சம் தரணும். இதெல்லாம் என்ன ஆச்சு, ராத்திரியில் தூக்கும்போது ஒரு டப்பா விழுந்தா கூட ஐயோ நான் இல்லை திருட்டு நாக்குன்னு ஓடியாத எட்டி பார்ப்பான், பீரோவை பார்ப்பான், எல்லாம் பூட்டி இருக்கணும். இப்படி மன நிம்மதி இல்லாமல் சாகணுங்கிறது தான் இறைவனுடைய விருப்பம். பணங்கிறது உனக்கு வேணா ஏதோ 2 பணம் வந்துச்சுங்கிறக்கா ஒரு 50 இட்லி சாப்பிடுவீங்களா? பணம் வந்தால் என்ன செய்யணும்னு அதையும் சொன்னார். பட்டத்தை வாரி வழங்கணும், மற்றவருடைய இறக்கப்படணும். இறக்கம் இல்லையே என் உயிர் போகும். இறக்கம் இல்லைன்னா அவன் டெட் பாடி. இறக்கம் இவனுக்கு இருக்கிறதோ கடவுள் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறான். ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறு இவன் என்ன அருமையாக உரசெய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர்கள்வன். கருமை பெற்ற கடல் மிதந்ததோர் காலம் இதுவென்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி முடியாமல் கிடக்கும்போது எனக்கு முக்கியமான நண்பர்கள், நான் கேட்காம கேட்டால் நிறைய வசூலாகும், அதை சாக்கு வச்சுக்கிட்டு ஒரு 50 லட்ச ரூபா பேங்கில் போட்டுருக்கலாம், அவ்வளோ ஒரு பழக்கம். அப்புறம் வருத்தப்பட்டாங்க, சொல்லக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு வருத்தப்பட்டாங்க. நம்ம எப்படி எப்படி சொல்ல முடியலை.
அதுக்கு தக்கன நம்மளுக்கு யாரும் உதவாட்டி கடவுள் நம்மகிட்ட துணை இருந்தான். அதனால் அப்படி வந்தது தான். உடம்புக்கு சரியில்லாமல் கிடைக்கிற ஒன்று மட்டும் தெரியும்னா, எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. நான் வருத்தமே படலை. கடவுள் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பான், எதை பறிக்கணுமோ அதை பறிப்பான். எல்லாம் அவன் செயல்னு நீங்கள் நம்பணும். நம்பினவருக்கு தான் நாயகன். கடவுள் என்ன பண்ணாருக்குன்னாலாம் சொல்லக்கூடாது. விசுவாசம் இருந்தால் மட்டுமே. நீங்கள் நம்ம மதத்தில் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கிறிஸ்டியனை சொல்ல முடியுமா? அல்லா இல்லைன்னு போய் சொல்லுங்க பார்ப்போம். பள்ளிவாசல்ட்டு பிரியாணிக்கு வெட்டி போட்டுருவாங்க. நம்ம என்னன்னா, நம்ம எதுக்காக பெரியார் சொன்னதுன்னா, கடவுளை சாக்கு வச்சு சில சமூகத்தினர் கோயிலுக்குள்ள போக ஆணவமா ஏழை எளிய மக்களை துன்புறுத்துறாங்க. இப்படி சொன்னோம்னா ஒரு ஆறுதலா இருக்கும் அவங்களுக்கு. கடவுள் எல்லாருக்கும் சமம், கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்ற முட்டை அப்படி சொல்லி வச்சாரு. இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாத்தியெல்லாம் ஏதோ வசனம் பேசிக்கிட்டே அது போட்டும். ஆக இந்த மாதிரி தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வந்தேன். இப்போ நீங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வரும்போது அந்த மனநிலையும், இப்போ நீங்க ஒரு மக்கள் மத்தியில ஒரு மக்கள் மனதுல நகைச்சுவையில இடம் பிடிச்ச அந்த சூழலையும் நீங்க இப்போ பூரணமா திருப்தி அடைஞ்சிட்டதா நினைக்கிறீங்களா? திருப்பத்தூர் ஆரம்பமுள்ள செய்தம்மாள் கல்லூரியில் பியூஷ் வரையும் அங்கே படித்தேன். அப்புறம் படிக்க முடியலை. ஏன்னா எனக்கு கீழே 2 தங்கச்சி, ஒரு தம்பி, இப்படி பெரிய குடும்பம், விவசாய குடும்பம் தானே நம்ம. அங்கே என்ன ஃபேக்ட்ரியாக இருக்குது கிராமத்தில் விவசாயம். நெல் விளைஞ்சா தான் டவர் செட் தைக்க முடியும், நெல் விளைஞ்சா தான் தீபாவளிக்கு இட்லி பார்க்க முடியும். அப்படியெல்லாம் ஒரு கிராமங்கள். பியூஷ் முடித்த உடனே பார்த்தேன், ஒன்றும் சரியாக இல்லை. எங்கள் அப்பா வேதனைப்பட்டார். சினிமாவுக்கு 1969 இங்கே சும்மா சினிமாவுக்கு அப்படி இப்படி சுற்றிக்கிட்டே தெரிஞ்ச ஒன்றும் சரியாக வரல. அப்புறம் எங்கள் அப்பா வந்தார். நீ மூத்தவன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, அவர் சம்பாதிக்கலை, பர்மாவிலேருந்து நடந்து வந்துட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு. அந்த யுத்தம் இதில் பர்மா புரட்சி அப்படின்னு அழுத உடனே வேதனைப்பட்டு போய் உடனே கண்டக்டராக சேர்ந்தேன். ஆரம்பமுள்ள சீதையம்மாள் கல்லூரி அப்படின்னு திருப்பத்தூரில் இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கல்லூரியில் பஸ் ஒன்று, கல்லூரி பஸ், அதில் கண்டக்டராக போனேன். என் கூட படித்த பிள்ளைலாம் வரோம். சிங்கமுத்து ஏன் கண்டக்டராக இருக்கேவா படிப்போம்னு அது பிள்ளைகள்லாம் எழுதி கொடுக்கும். குற்றாலம் போகணும்னா சிங்கமுத்து அவர்களை கண்டக்டராக அனுப்பவும். ஜாலியாக பேசிட்டு போகிறதுக்கு. சின்ன வயசு, நானும் சின்ன வயசு ஒன்றா படித்தது நடப்பு. அப்புறம் 5 வருஷம் கண்டக்டராக இருந்தேன். அப்புறம் 5 வருஷம் கழிச்சோடனே இப்படியே காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம காலம் வரும், ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுவோம் அப்படின்ட்டு திருச்சிக்கு வந்தேன். காந்தி மார்க்கெட். அங்கே ஒரு தெரிஞ்சவர் இருந்தார், அருணாச்சலம். என்ன வாங்க, அவர் முந்தினாடி எங்களோட வேலை செஞ்சார் அங்கே. என்னண்ணே வந்துட்டீங்க, என்ன பண்ணுறது, பொழப்பில்லை வந்தாச்சு, இங்கே எதாவது வேலை செய்யணும். ஒரு கிறிஸ்டின் அந்தோனி சாமில்லைன்னு ஒரு கணக்கு பிள்ளை கேட்டார். அங்கே சின்ன ஆளை கூட கணக்கு பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, கேஷ் பொருள் பார்க்குறவனு மார்க்கெட்டில். கணக்கு பிள்ளை எனக்கு 21 வயசு, என்ன கணக்கு பிள்ளை வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க மார்க்கெட்டு பூராமே அப்படி. அப்புறம் அங்கே கூட்டிக் கொண்டே என்னை அறிமுகப்படுத்தினார். போன உடனே அவர் அந்த நேரம் ஊருக்கு போயிட்டார். அண்ணே ஒரு 3 நாள் வரையும் இந்த முருகன் ஹோட்டலில் இருக்க அங்கே பில்லு போடுங்க, சாப்பாடு தோசை விஷயத்தின் 3 நாளைக்கு சாப்பாடு பிரச்சனை தீர்ந்து போகும். நீங்கள் ரைஸ் மில்லில் நான் இருக்க ரைஸ் மில்லில் படுத்துக்குங்க, குளிங்க, பக்கத்தில் ஆறு அப்படின்னு. சரி, அப்புறம் 3 நாள் சென்று மார்க்கெட்டில் கூட்டிகிட்டு போய் முதலாளி இருந்தார் அந்தோனி சாமியில். அப்புறம் சொன்னார், சரி நான் உபூதி பட்டை அடிச்சிருந்தேன், அவர் கிறிஸ்டின்னு, அவர் முருக பக்தன் நான் தெரியாமல். அதை அப்புறம் சொன்னார் ஒரு நேரத்தில், நான் எங்கேயாவது கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன், உபூதி கொண்டாந்தேயா பூசிட்டு உடனே அடிச்சிடுவார். அது ஒரு இது. அப்பா ஏயா நீ கணக்குள்ள தம்பி வேறு எங்கேயும் படித்த? இல்லை எங்கேயும் படிக்கல, சும்மா ஒரு கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னோடனே ஒரு பாராகிராஃப் ஒன்று கொடுத்து, இந்த அவர் பிஹெச்எல் திருச்சி பாரத் வீரட்டுகளில் 1000 பேருக்கு வட்டியை கொடுத்துருக்காரு. அடைய சீப்பர்ஸ் தோட்டியலுக்கு. அதை விரட்டி பிடிச்சி மாதம் வாங்கிட்டு வந்து இந்த பேர் லிஸ்ட் இருக்கும், இதை எழுதுங்கன்னார் வரிசையாக. அதில் தான் பிரிண்ட் மாதிரி இருக்குமே, எழுதி கொடுத்தோன்னே ஓ படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. சரி தம்பி, நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதெல்லாம் ஹோட்டலில் சாப்பிடலாம், வீட்டில் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு சோறு. நானும் வீட்டில் பிறந்து வந்தாங்க. ஒரு நாளைக்கு இட்லி இருக்கும், ஒரு நாளைக்கு காப்பி மட்டும் குடிச்சிட்டு போவோம், ஒரு நாளைக்கு பழைய சோறு இருக்கும், ஒரு நாளைக்கு மீன் குழம்பு இருக்கும், ஒரு நாளைக்கு ரசம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு அனுபவம் இருக்குது. சரி வெளியே கட்டிக்காரன் இருப்பேன் இருக்குன்னு அப்புறம் போய் தட்டு ஒரு பாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட, லூர்து மரியம்மாள் கணக்கு பிள்ளை நம்ம புதுசாக சேர்த்துருக்கோம், அவனை பார்த்துக்க, இங்கே தான் வந்து படம். அவருக்கு 7 பிள்ளை, விக்டோரியா, மாலா, நிம்மி, அடைக்கலம், ஞானப்பிரகாசம், அந்தோணி, இப்படி ஒரே 7 பிள்ளை. 7 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சமைச்சு போட்டு வட்டிக்கு வீட்டி கொடுத்துக்கிட்டு சாப்பிச்சான். நான் ஒரு 8வது பிள்ளையாக போயிட்டேன் உள்ள. 7 பிள்ளைய பூரா பயங்கர அழகி. ஆனாலும் என்னை நம்பினார். நானும் நம்பிக்கை துரோகம் இல்லாமல் 21-22 வயசு தான். நான் சோத்த படம் எல்லாத்தையும் கூட்டி விடுவேன். அது எனக்கு இப்படியெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு போவார். யோ நீ என்ன, நீ பெரிய மனுஷன்,
கச்சா சின்ன பிள்ளையில உட்காந்துட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படின்ட்டு போயிடுவார். அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தா அண்ணன் மாதிரி ஓடியாந்தது சொந்த அண்ணன் மாதிரியே அப்படி ஆகிப்போச்சு. அது என்னத்தை சொல்கிறது, அப்படி ஒரு இது. கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து மணவரையில் போய் உட்காந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்ணேன்னு வந்துருச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த பொண்ணு. நீ முன்னாடியெல்லாம் உன்னை தூக்கி வளர்த்தேன், இப்போ உன்னை உட்கார வைக்க முடியுமா? யார் சொன்னது? என் மடியில் உட்காந்துருச்சுங்க மனக்குளத்தோட. ஊருக்குள்ளே வர பரவட்டா இது வேற. ஏன்னா அது எனக்கு அப்போ தான் 30 வயசு இருக்கும், 28 ஆகுது. அதுக்கு இப்போ 17 தான் இருக்கும். அப்போ பயங்கர அழகி நிம்மி. அது வக்கீலுக்கு முடிச்சிருக்கு. அவன் அங்கேருந்து பார்க்குறான் வக்கீல், மடியில் உட்காருதாங்க. அப்புறம் போய் சொன்னச்சு, எங்கள் கணக்கு பிள்ளை என்னை அவர் தான் தூக்கி சோறெல்லாம் ஊட்டுவார் சின்ன பிள்ளையில. சரி 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 அப்படியெல்லாம் நம்ம இருந்து வந்தோம். அப்புறம் அவர்கிட்ட பார்த்தேன், இப்படி கிடந்தோம்னா நான் அரிசி மூட்டையும் நெல் மூட்டையும் இப்படி போயிடும், மெட்ராஸுக்கு போகும் அப்படின்னு வந்து என் தம்பி படிப்பை முடிச்சுட்டான் பிகாம். அதுக்குள்ளேயே அவனை கூப்பிட்டேன், நான் மெட்ராஸுக்கு போகிறேன், நீனு ஒரு வேலை தடிக்க அங்கே சும்மா சாதாரணமாக இப்போ போய். எங்கள் சித்தப்பாக்கு இன்ஸ்பெக்டராக இருந்தார் கோடம்பாக்கத்தில், போலீஸ் இன்ஸ்பெக்டராக. எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி பிடிச்சேன். அங்கே வந்தோடனே சுந்தரம் காப்பி இருக்குல்ல டி நகரில், ஆமாம், அதில் போய் மேனேஜராக சேர்ந்தேன். டி நகரில் இருக்கு 14 பிரான்ச்சு, மயிலாப்பூர்லையும் இருக்கும். ஆமாம் ஆமாம். டி நகரில் கணேஷ் காப்பின்னு இருக்கும், அவங்க ஒருத்தர். பாரிஸில் இருக்குது கணேஷ் காப்பி எல்லாம். அவங்க நான் வந்து சுந்தரம் காப்பியில் சேர்ந்தேன், மயிலாப்பூர் பிராஞ்சில். அப்போ ஐயர்களோட நல்ல பழக்கங்கள் போச்சு. அது ஒரு 2 வருஷம். அப்புறம் தம்பி ஒரு கம்பெனியில் இருந்தான், அவன் சீட்டு போட்டு 4000 ரூபா வச்சுருந்தான், நான் 4000 ரூபா வச்சுருந்தேன். அப்புறம் என்ன பண்ண, தம்பி ஒரு வியாபாரம் பண்ணுவோம், எனக்கு அரிசியாக வர தெரியும், அதனால் என்ன 4000 ரூபா 5000 ரூபா வச்சுட்டு என்னென்ன பண்ணுறது, நானாச்சு அதுக்கு அப்படின்ட்டு ஒரு கடை எம்ஜிஆர் நகரில் வந்து 2000 ரூபா அட்வான்ஸ் கடைக்கு, 1000 ரூபா தராசு, மேடை தராசு, மூட்டை அழகு, 10-15 சாக்கு, 5 போட்டா படம், 4 வாழைப்பழம், இவ்வளோதான் முதலீடு. வாங்கி வச்சேன். அரிசி காலையில் ஆலந்தூருக்கு போனேன். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது ஆலந்தூர் அரிசி கடை வைக்கிற திட்டத்தோட. ஆமாம், அந்த ஆலந்தூர்லேருந்து ஆலந்தூருக்கு நாங்கள் அரிசி அனுப்புவோம். அப்போ திருச்சியில் விளையிற அரிசியெல்லாம் லோடெல்லாம் ஆலந்தூர் மார்க்கெட்டுக்கு. அதனால இவங்க எல்லாரும் பழக்கம். நான் போனேன், கணக்கில் அரிசி கொண்டாந்தீங்களா, கொண்டாங்க சாம்பிள், இந்த தடவை நீங்கள் எனக்கு அரிசி தரணும். நான் மெட்ராஸ் வந்துட்டேன், கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு ஆளுக்கு 10 மூட்டை கொடுங்கன்னு. அவங்க ஏதுக்கும் நாளைக்கு வாரம் நாங்கள் பொய்யா நான் சொன்னோம். புல்லட்டில் வந்துட்டாங்க 10 பேர் ஆலந்தூர் வியாபாரிங்க, ரெட்டியார். பார்த்தா அரிசி கடை மாதிரியே இருக்காங்கல்ல, அரிசி கடை தானே, அப்புறம் அரிசி கடை மாதிரியே இருக்கு. போட்டா கிட்டா முதலீடு திராசு படிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுநாளே 150 மூட்டை அனுப்பிட்டாங்க. 150 மூட்டை அரிசி மூட்டை. அரிசி வந்து இறங்கிருச்சு, காசு கொடுக்கல, விற்று கொடுக்கணும். நான் மறுநாளே முதலாளி ஆகிட்டேன். இதெல்லாம் மிராக்கிள், ஒரு வித்தியாசமான முதலாளி ஆகிட்டேன். அப்புறம் 12 ஆண்டுகள் என் தம்பி தங்கச்சி உள்ள எல்லாம் 13-15 டிக்கெட் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு தான் சமைக்க, என் ஒய்ஃப் மட்டும்தான் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு சமைச்சே அதுக்கு உடனே அப்படி ஒரு சூழ்நிலை. அப்புறம் குழப்படி வந்துச்சு, என் தம்பி தனியாக போயிட்டான். எனக்கு கொஞ்சம் கடன் அடித்த உடனே எல்லோரும் ஓடி போயிடுச்சு. அந்த நேரம் சங்கர் கூட வருவார் கடைக்கு, டைரக்டர் சங்கர். ஆமாம், மணிவண்ணன் ஒரு வாத்தியார் கூட்டிகிட்டு வருவார், 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்போ வந்து சங்கர் சைக்கிளில் வருவார். அவர் சாதகம் பார்த்து சொன்னேன், பெரிய ஆளாக வர போறிய நீங்கள், இப்படி வரீங்க, சந்திரசேகர வேலைக்கு இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏவனே நீங்கள் வேற. அப்போவே நீங்கள் ஜாதகம் பார்க்குற கற்றுக்கிட்டீங்க, ஜாதகம் பார்க்குற கற்றுக்கிட்டீங்க, சங்கர்கிட்ட சொல்கிறீங்க பெரிய டைரக்டராக வருவேன்னு. போதும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு டீ வாங்கி கொடுத்து போச்சு. அது மாதிரி அப்புறம் விக்ரமன் பழக்கம் ஆச்சு, மனோஜ்குமார் பழக்கம் ஆச்சு. அப்படி அரிசி கடை எல்லாருமே பழக்கம் ஆயிடுச்சுன்னு இருந்தவன் பொன்மணிராஜன். அப்படி எல்லாரும் பழக்கம் ஆனவுடனே அப்போ வர்ற என்னை ரேக்கி விட்டாங்க. அண்ணா நீ காமெடி நல்லா சொல்கிற, சினிமாவுக்கு வந்தா எல்லாம் சூப்பர்னோட வெறி ஆயிடுச்சு. நல்லா பொழைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படி யோசிக்கல நீங்க? நல்லா பொழைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் யோசிக்கல. ஏன்னா நான் காலேஜில் எல்லாம் ட்ராமா போட்டால் நான் தான் போடுவேன். அந்த இது இருக்குல்ல, ஐயர் அனுபவம் அப்படி போடுறதுனால சரி இப்படி ஒன்று இருக்கான்னு போனோம். அப்புறம் மனோஜ்குமார் தான் மண்ணுக்குள்ளே இருக்கிறது, சும்மா அங்கங்கே நிற்கிறது, ஒரே ஒரு சென்சி வாங்கிக்கிட்ட. அப்புறம் அப்படி அவர் பண்ண 12 படங்கள்லேயும் கொஞ்சம் பண்ணால் அப்புறம் வெளிப்பட வர ஆரம்பிச்சு. அப்புறம் வடிவேல் தொடர்பாச்சு. வடிவேல் வரலேன், விஸ்வநாதனுக்கு வாண்டேன், நானும் புதுசாக வந்திருக்கேன், உனக்கு தமிழ்லாம் அழகாக வருது வந்த டைல அப்படி ஆனது தான். அப்புறம் அவனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணோம். அப்புறம் கரெக்டாக வந்துச்சு, பிரிஞ்சோம். இது இப்படி போச்சு. ஆக இது கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், ரியல் எஸ்டேட் பண்ணுவேன், ஆன்மீக சொற்பொழி போய் பண்ணுவேன். கவரில் ஒரு 25,000 ரூபா கொடுப்பாங்க. திருவண்ணாமலையில் 25,000 ரூபா வாங்கினது நான் தான். 3 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பேசியிருக்காயா பயங்கரம்னு ஐயர்கள்லாம். அப்புறம் மயில்சாமி கூட 2-3 புக் பண்ணுவான், ஆன்மீக சொற்பொழி. அவன் சாமி கும்பிடுவான், மயில்சாமி. இது தெரியாது, பாடலாம் தெரியாது. தலைவர எனக்காக அப்படின்னு அவன் 50 வாங்கி எனக்கு 25 கொடுத்துட்டு அவன் 25.
ஆட்டையை போட்டுருவேன். அந்த மாதிரிலாம் அப்புறம் வந்தோடனே அப்புறம் மறுபடி எல்லாம் நொடிச்சு போயிட்டேன். மறுபடி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அலைஞ்சு என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் சரியாகி ஒரு ரொட்டேஷனுக்கு வந்தேன். ரியல் எஸ்டேட் கை கொடுத்துச்சு கொஞ்சம். ஓ ஓ ஆமாம். எல்லாம் காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும், சினிமாவுக்கு ஆமா. போங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்கள் வந்து வடிவேலும் நீங்களும் சேர்ந்து அந்த காமெடியை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? காமெடியை வடிவேலு நல்லா காமெடி சொல்லுவான்.